இன்னைக்கு இனியாப்போட லஞ்சுக்கு நேற்று நைட்டே பிளான் பண்ணியாச்சு. லெமன் ரைஸு, கோவக்காய் பொரியல் தான். சரி, குட்டி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? எல்லாரும் மறந்துடாம ஹாயோடு சேர்த்து ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? இனியாப்பா வாங்கி கொடுத்த இன்ஜெக்ஷன்லாம் கொஞ்சம் போட்டு விட்டாங்க காலையிலேயும் நைட்டு. ஒரு 2 நாளில் கொஞ்சம் நல்ல வலியெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்காக சுத்தமாக பெயினே இல்லை அடுத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. வலி இருக்க தான் செஞ்சு ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு இருந்தது. இனியாப்பா வந்து நம்ம வீட்டுக்கே போகலை. ஆனால் எங்கள் வீடு பக்கத்துலேயே அங்கே போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. நைட்டெல்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க. எதனா தேவைப்படும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் தம்பி, அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் அண்ணன், தம்பி எல்லாருமே சொல்லுவாங்க நைட்டுக்கு போய் வீட்டில் தூங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு. ஆனால் இனியாப்பா போகவே மாட்டார். அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு நைட்டில் அங்கேயே தான் இருப்பார். என்னதான் டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்க விட்டாலும் அதுக்கு ஊடால வந்து இனியாப்பாவை சைடில் வர சொல்லுவேன். அங்கே 3வது மாடியிலேருந்து கீழே பார்த்தோன்னா இனியாப்பா குட்டியாக நிற்பாரா, பார்த்துட்டு சரி பை பை போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு 4 நாள் பொழுது ஓடிடுச்சு. நம்ம ஊரில் வேற திருவிழா வருது, அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாப்பா சென்னை கிளம்பிட்டாரு. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் போவேன் நான் இருங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே இருந்து பாப்பா பக்கத்துலேயே இருக்க முடியல, நீ ஊருக்கு வந்துட்டேன்னா நான் 10 நாள் லீவ் போட்டு வரேன், அப்போ அவங்க 2 பேர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே நானும் சரின்னு அனுப்பி வச்சுட்டேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே தையல்லாம் ஆறிடுச்சு. அதனால 5வது நாளே தையல் பிரிச்சுட்டாங்க. சரி 6வது நாள் போக வேணான்னு 7வது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டடா.